ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி அக்டோபர் 28 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, கேரளா கவர்னர் இஷ்யூ. இது வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதனால் இது இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் ஷுட் ஹாவ் அ யூனிஃபார்ம் பாலிசி ஆன் லா அண்ட் ஆர்டர். அமித்ஷா. த டிஸ்மால் கேஸ் ஆஃப் ஸ்லாஷிங் ஸ்கீம்ஸ் அண்ட் கட்டிங் ஃபண்ட்ஸ். கோயிங் green, தமிழ்நாடு. ஷுட் கவர்மெண்ட் செல் லிக்கர் அண்ட் ரன் லாட்ரிஸ். எமிஷன்ஸ் இன் இந்தியா 6 other nations top pre-COVID levels. Missing on the library shelf. Nutrition not hunger. Income tax lesson for GST. Miscellaneous news and PYQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்ததுக்கான ஆன்சர்ஸ். ஸோ நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். போத் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்த்க்கு அவைலபிளாக இருக்குது. அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99 rupees தான். இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதர் மெசேஜ் ஆர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆகஸ்ட் மந்தோட ரெக்கார்டட் வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதோட காஸ்ட் வந்து 900 rupees மட்டும் தான். இனிஷியலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். அதில் GS 1, 2, 3, 4 ப்ரிலிம்ஸ் பிட்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோஸில். அதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரில் கேட்டு வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ், கேரளா கவர்னர் இஷ்யூ. இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதனால் இந்த இஷ்யூ வந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் கவர்னர்ஸ் ரிலேட்டடான இந்த கான்ஸ்டியூஷனல் பேக்ரவுண்ட் என்ன, அண்ட் இந்த இஷ்யூ பேஸ்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கல் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதனால் இந்த இஷ்யூ வந்துச்சுன்னு பார்ப்போம். The context of this particular confrontation appears to be the governor's reluctance to grant assent to the Kerala University Laws Amendment Bill 2022. இப்போது இந்த கேரளா யூனிவர்சிட்டி லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2022க்கு கவர்னர் வந்து ஒப்புதல் தரத்துக்கு கொஞ்சம் தவிர்க்கிறாரு அப்படிங்கிறனால தான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. ஸோ அவர் அந்த தவிர்க்கிறனால எஜுகேஷன் மினிஸ்டரோட ரிமார்க் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஷுட் ரிட்டன் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் வித்ஹோல்டிங் இஸ் அப்ரூவல் இன்டெஃபினெட்லி வாஸ் அ பாசிபிள் ட்ரிகர் ஃபார் ஹிஸ் கமெண்ட். இந்த மாதிரி அசன்ட் கொடுக்காதனால கேரளாவோட ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் அந்த பில்லை வந்து ரீகன்சிடரேஷனுக்காக மறுபடியும் அனுப்பணும் லெஜிஸ்லேச்சருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரேதர் தென் வித்ஹோல்டிங் இட் இன்டெஃபினெட்லி அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொலிட்டிக்கல் பயாஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கவர்னர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்னர் ரீசென்ட்லி வார்ன்டு மினிஸ்டர்ஸ் தட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் தட் லோயர் த டிக்னிட்டி ஆஃப் த கவர்னர்ஸ் ஆஃபீஸ் கேன் இன்வைட் ஆக்ஷன் இன்க்ளூடிங் த வித்ட்ராவல் ஆஃப் ப்ளஷர். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் வந்து கவர்னரோட டிக்னிட்டியை வந்து குறைக்கிற மாதிரி என்ன பேசினாலுமே அவங்களுக்கு எதிராக வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போது இதோட கான்ஸ்டியூஷனல் பேக்ரவுண்ட் என்ன நம்ம பார்ப்போம். ஆர்டிகல் 164 படி பார்த்தீங்க அப்படின்னா, கவர்னருக்கும் அந்த மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கவர்னரும் அந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டேட்டுக்குரிய மினிஸ்டர்ஸை வந்து யாரோட அட்வைஸ்க்கு ஏற்ப அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ்க்கு ஏற்ப தான் அந்த கவர்னர் வந்து மினிஸ்டர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. Chief Minister shall be appointed by the Governor and other ministers shall be appointed by the Governor on the advice of the Chief Minister. ஸோ இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலே வந்து சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் அப்படிங்கிறது தேவை. அவர் அட்வைஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் கவர்னர் வந்து இந்த மினிஸ்டரை அந்த மினிஸ்டர் பதவியிலேருந்து விலக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க பாருங்கள். நத்திங் இன் த ஆர்டிக்கல் மீன்ஸ் த கவர்னர் மே இண்டிபெண்ட்லி டிஸ்மிஸ் அ மினிஸ்டர். இப்போ இருக்க இன்கம்பென்ட் மினிஸ்டரை கவர்னரால் தனியாக டிஸ்மிஸ் பண்ண முடியாது, அப்படி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே கொடுக்கப்படல கான்ஸ்டியூஷன்லன்னு சொல்லியிருக்காங்க. த ப்ளஷர் டாக்ட்ரின் ப்ளஷர் ஆஃப் த கவர்னர் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் த கான்ஸ்டியூஷனல் சென்ஸ் அண்ட் இஸ் எக்ஸசைஸ்டு பை த கவர்னர் ஒன்லி ஆன் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ ஒரு மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதாகட்டும் அந்த அவங்கள ரிமூவ் பண்ணுறதாகட்டும் ரெண்டுமே வந்து சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் படி தான் அந்த கவர்னர் பண்ணணும். ஸோ கவர்னர் வந்து அவங்களோட கான்ஸ்டியூஷனல் பவரை இப்படி மிஸ்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவருக்கு மினிஸ்டரை டைரெக்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய பவரை வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுக்கவே இல்லை. இப்போது இந்த மினிஸ்டர் ரிமூவல் பை த கவர்னர் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். த சுப்ரீம் கோர்ட் ஹேட் ஆன் மெனி ஒகேஷன்ஸ் held that a government that enjoys a majority in the house cannot be dismissed by a governor. ஸோ எப்போ வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஹவுஸில் அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கு இருக்கோ அப்போ வரைக்கும் அந்த கவர்னரால் ரிமூவ் பண்ண முடியாது, அந்த கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் சம்ஷேர் சிங் வர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அந்த கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னர் வந்து அவரோட பவர்ஸை எப்போ ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இன் அக்கார்டன்ஸ் வித் த அட்வைஸ் ஆஃப் தேர் மினிஸ்டர்ஸ் சேவ் இன் அ ஃபியூ வெல் நோன் எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன். ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் தவிர கண்டிப்பாக அந்த மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் படி தான் அவர் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அண்ட் செகண்ட் நபம் ரேபியா அண்ட் எக்ஸெட்ரா வாஸ் டெப்யூட்டி ஸ்பீக்கர் அண்ட் ஆர்ஸ் 2016. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் டாக்டர் பிஆர் அம்பேத்கரோடைய சைட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை ஜட்மெண்ட் கொடுக்குறப்ப இவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோட் பண்ணுவாங்க இல்லையா, அது இந்த கேஸில் வந்து அம்பேத்கரோடைய கோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா த கவர்னர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் நோ ஃபங்க்ஷன் விச் ஹீ கேன் டிஸ்சார்ஜ் பை ஹிம்செல்ஃப், நோ ஃபங்க்ஷன்ஸ் அட் ஆல். இப்போ கவர்னர் அப்படிங்கிறவங்க என்னென்னா டியூவல் கெப்பாசிட்டி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஹீ இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் செகண்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அதனால் இந்த டியூவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு இந்த பொசிஷன் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே அவரால் தனியாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஆக்ட் பண்ண முடியாது, ஒரு சில எக்ஸப்ஷனல் கேசஸ் தவிர. மிச்சம் எல்லாத்துலேயுமே வந்து யாராவது ஒருத்தர் இந்த அட்வைஸு கீழே தான் வந்து அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க, which he can discharge by himself, no functions at all. While he has no functions, he has certain duties to perform, and I think the house will do well to bear in mind this distinction. பட் ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்வைஸ் அப்படிங்கிறது தேவையில்லை, டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அந்த கவர்னர் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஆர்டிக்கலில் எந்த முக்கியமான பில் பற்றி பார்த்துருக்கோம், ஐ மீன் எந்த பில் ரிலேட்டட் இஷ்யூவை பார்க்குறோம் அப்படின்னா கேரளாவோட யூனிவர்சிட்டி லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2022. இப்போ இந்த யூனிவர்சிட்டி லாஸ் பற்றி பேசுகிறனால இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா கவர்னரோட ரோல் அஸ் அ சான்சலர். இப்போ இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிஸோட சான்சலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர்ஸ் தான் இருப்பாங்க, அந்த ஸ்டேட் கவர்னர்ஸ் தான் இருப்பாங்க. அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க ஒரு 3 பாயிண்ட்ஸ். இந்த ரியலம் ஆஃப் யூனிவர்சிட்டி லாஸ், கவர்னர்ஸ் பீயிங் சான்சலர்ஸ் ஆஃப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், த ஸ்கோப் ஃபார் ஃப்ரிக்ஷன் இஸ் குவைட் ஹை. இப்போது இந்த யூனிவர்சிட்டி பில்லும் வந்து கவர்னர் இஷ்யூ ரிலேட்டடாக இருக்கனால இந்த இஷ்யூ வந்து இன்னும் அதிகமாக ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அந்த யூனிவர்சிட்டிஸோட சான்சலர்ஸ் யார்? கவர்னர்ஸ். The office of the chancellor is created by the statute that establishes the university, and the legislature is equally competent to curtail the chancellor's power or even abolish the system of having the governor as a chancellor. இப்போது இந்த ஆஃபீஸ் ஆஃப் த சான்சலர் அப்படிங்கிறது ஒவ்வொரு அந்த யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப அந்த ஸ்டாச்சுவேட் தான் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, அவங்களோட பவர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லெஜிஸ்லேச்சரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சான்சலருடைய பதவியை வந்து ரிமூவ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் கவர்னர் தான் சான்சலராக இருக்கணும் அப்படிங்கிற சிஸ்டத்தையே கூட அவங்க மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பஞ்சி கமிஷனில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறப்ப இப்போது கவர்னர்ஸ் வந்து சான்சலர்ஸாக இருக்க வந்து அவசியம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கவர்னர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து முக்கியமான பொசிஷன் அண்ட் அவங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த சான்சலர் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் அவங்க மேலே பேர்டனாக வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சி கமிஷனில் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷனாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் டைம் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறதையும் இந்த இஷ்யூ வந்தப்போ கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கவர்னர்ஸ் சீம் டு ஹாவ் அன் எக்ஸாஜரேட்டட் நோஷன் ஆஃப் தேர் ரோல்ஸ் அண்டர் த கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையோட சம்டைம்ஸ் அவங்க எக்ஸாஜரேட்டடாகவே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்னர்ஸ் மே டிஃபர் வித் த கண்டென்ட்ஸ் ஆஃப் அ பில் அண்ட் மே எக்ஸசைஸ் த அவைலபிள் கான்ஸ்டியூஷனல் ஆப்ஷன்ஸ். they should not use their powers to stall the legislation they don't like. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் வந்து பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஸ்டால் பண்ணி வைக்கக்கூடாது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. they are expected to defend the constitution and may use their powers to caution elected regimes against violating the constitution, but this does not mean that they can use the absence of a time frame for decision making and the discretionary space given to them. இப்போ என்ன தான் அந்த கான்ஸ்டியூஷனில் வந்து வித்ஹோல்டிங் த அசென்ட் ஃபார் இன்டெஃபினிட் பீரியட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாலுமே அவங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து கருத்தில் கொண்டு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்குள்ளே அவங்க அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம என்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இஷ்யூக்கு காரணம் வந்து இன்டெஃபினட் பீரியடுக்கு ஒரு பில்லை வந்து வித்ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காது, வித்தவுட் அசென்ட் கொடுக்காம, அதனால் சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்னரோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ரிகார்டிங் த மினிஸ்டர்ஸ், அவர் வந்து மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதாகட்டும் அண்ட் ரிமூவ் பண்ணுறதாகட்டும் சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அண்ட் கவர்னரோட ரோல் அஸ் அ சான்சலர் அதை நம்ம பார்த்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது இது ரிலேட்டடாக. அண்ட் கன்க்ளூஷன் என்ன பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து கான்ஸ்டியூஷனில் எப்படி கொடுத்துருவாங்களோ அதன்படி தான் ஆக்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து அவங்க மைண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், ஸ்டேட் ஷுட் ஹாவ் அ யூனிஃபார்ம் பாலிசி ஆன் லா அண்ட் ஆர்டர். அமித்ஷா யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த
விஷயம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டெரரிசம் அண்ட் தென் மற்ற க்ரைம்ஸ் எல்லாமே தே ஆர் கோயிங் பியாண்ட் பார்டர்ஸ். இப்போ ஒரு விஷயம் தப்பு நடக்குது அப்படின்னா முன்னாடிலாம் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஒரு பர்டிகுலர் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே வந்து அதுக்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால சைபர் க்ரைம்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அண்ட் கிரிப்டோ கரன்சி பேஸ்டு க்ரைம்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா. அதனால் நம்ம அக்ராஸ் த கண்ட்ரி ஒரே மாதிரியான லா அண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட ஆஃபீஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து இருக்கணும் பை 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரைம் ரிலேட்டட் டேட்டா பேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டா பேஸஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ஸோ நிறையா பப்ளிக் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து இந்த சென்ட்ரலைஸ் டேட்டாவுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு டேட்டா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போக சான்சஸ் இருக்குது இல்லையா. இப்படி சென்ட்ரலைஸ் பண்ணுறது மூலியமாக ஒரே க்ரைமுக்கு காரணமானவங்க வந்து வெவ்வேறு ஸ்டேட்ஸில் நடந்தாலுமே அந்த க்ரைம் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் இன்னும் 2 விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பற்றி ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அந்த நேட் கிரிட் அதை பற்றி வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இந்த NIA அப்படிங்கிறவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்க தான் ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி. இவங்க எந்தெந்த க்ரைம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்டிங் த சாவர்னிட்டி, செக்யூரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட் அண்ட் தென் அகெயின்ஸ்ட் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் ஸ்மக்லிங் இன் ஹை குவாலிட்டி கவுண்டர்ஃபைட் இந்தியன் கரன்சி. இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு எதிர்த்து இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்ட் அவங்க ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. NDPS ஆக்ட், அதான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், அந்த ஆக்டு கீழே இவங்களோட ஒர்க்கை வந்து இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பவர்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ குறிப்பிட்ட கேஸ் மட்டும்தான் அவங்க ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஏர்லியராக இருந்துச்சு. அண்ட் NDPS ஆக்டு கீழே வந்து அவங்களோட பவர் வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க எந்தெந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. எம்பவர் த NIA டு இன்வெஸ்டிகேட் த அஃபென்சஸ் அண்டர் த NDPS ஆக்ட். இட் இஸ் ஆல்சோ த சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. And they are also empowered to deal with the error-related crimes across the state without special permission from the states. இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு சில ஆர்டிகல்ஸில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது வந்து அந்த ஸ்டேட்ஸோட ஸ்பெஷல் பெர்மிஷன் எல்லாமே அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஒர்க்ஸ் நடக்கும். பட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்கிட்ட அவங்க பிடிச்ச அந்த கிரிமினல்ஸ்லாம் வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆர்டிகல் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பற்றின ஒரு ஜென்ரலிஸ்டிக் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அண்ட் இப்போ நேட் கிரிட் அதை பற்றி பார்த்துருவோம். இப்போ நேட் கிரிட் அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொவைடர்ஸ் லைக் ஏர்லைன்ஸ் ஆகட்டும், பேங்க்ஸு, செபி, ரயில்வே, டெலிகாம் இவங்ககிட்டேருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இவங்க ஒரு டேட்டா பேஸில் வச்சுருப்பாங்க, நேட் கிரிட் டேட்டா பேஸில். இந்த நேட் கிரிட்லேருந்து யார் யாருக்கெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ லைக் யூசர் ஏஜென்சிஸ், இப்போது செக்யூரிட்டி பேஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஒரு சிலரோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த நேட் கிரிடோட கலெக்டட் இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ்லேருந்து அவங்க வாங்கிக்குவாங்க. இதை வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு என்ஹான்ஸ் த கண்ட்ரிஸ் கவுண்டர் டெரரிசம் கேப்பபிலிட்டி. இப்போ உங்களுக்கு தெரியுதா எதனால் நம்ம நேட் கிரிட் அண்ட் தென் NIA பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா NIA அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம், சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் நேட் கிரிட் எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அதே கவுண்டர் டெரரிசம்காக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ப்ரொவிஷன். வேற NIAயோட ஒர்க் என்ன, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபர்தராக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது தான் NIAயோட ஒர்க். இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதாவது இவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன். ஸோ வெவ்வேறு ஏஜென்சிஸ் கிட்டேருந்து அந்த டேட்டா ப்ரொவைடர்ஸ் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க இல்லையா, அது பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் விஷுவலைசேஷன். இப்போது நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் கிட்டேருந்து இந்த டேட்டா வரதை ப்ராப்பராக கம்பைல் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அனலைட்டிக் சிஸ்டம், இந்த EVA சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து இந்த நேட் கிரிட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அனலைஸ் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃப்ரம் வேரியஸ் டேட்டா சோர்ஸஸ் அட் ஒன் பிளாட்ஃபார்ம். இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இந்த சிக்னிஃபிகன்ஸில் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் வாஸ் கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஹர்டில்ஸ். இப்போ ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த படத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா, உடனே வந்து எங்களுக்கு இந்த ரீஜன் பற்றின டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்றாங்க. ஸோ அதான் வந்து ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதுக்கான இப்போ டேட்டா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அவங்ககிட்ட டேட்டா இருந்தால் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா இல்லாத ரியல் டைம் டேட்டா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இல்லாதனால தான் இந்த மும்பையோட
26/11 டெரரிஸ்ட் அட்டாக் அதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த NAT grid வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அட்லீஸ்ட் 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் such as the இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரிசர்ச் அண்ட் அனலைட்டிக்ஸ் விங் எக்ஸெட்ரா will have the access to this database. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி டேட்டா ப்ரொவைடர்ஸ் கிட்டேருந்து இந்த NAT grid வந்து வாங்கி இந்த டேட்டா பேஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் யூசர் ஏஜென்சிஸான செக்யூரிட்டி அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து இவங்ககிட்ட இருந்து அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் will be related to immigration, banking, telecom, tax records etc. for synergizing efforts to counter terrorism. இப்போ டெரரிசம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இருந்து மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெரரிசம். அதனால் இவங்க நிறைய டீட்டெயில்ஸ் லைக் இமிக்ரேஷன், பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அல்டிமேட்லி யார் யாருக்கெல்லாம் அந்த யூசர் ஏஜென்சிஸ் யார் யாருக்கெல்லாம் தேவையோ ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. என்ன தான் வந்து NAT grid பொறுத்தவரை இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருந்தாலுமே ஒரு சில ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ இம்ப்ளிசிட் ஆர் எக்ஸ்பிளிசிட் அத்தாரைசேஷன் டு த கன்வர்ஜன்ஸ் ஆஃப் தீஸ் இண்டிபெண்டன்ட் டேட்டாபேஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் அத்தாரைசேஷன் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. டு த கன்வர்ஜன்ஸ் ஆஃப் டேட்டா பிகாஸ் நம்ம வெவ்வேறு சோர்ஸஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி தான் இந்த ஒரு டேட்டாபேஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ப்ராப்பர் அத்தாரைசேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி கொண்டு வந்தால் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் அப்படிங்கிறது வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. இதை வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸான கவர்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் மூலியமாக தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே நமக்கு எதாவது தகவல் வந்து தெரியணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்குவோம் இல்லையா. இப்போ இந்த NAT gridல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்மளால் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டுக்கு கீழே வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியாது. அதனால் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்கிங் த ப்ரைவேட் டேட்டா டு த பப்ளிக் டேட்டா பேஸ் மே எக்ஸ்போஸ் த சிஸ்டம் டு வேரியஸ் அன்னோன் வைரஸ் அட்டாக்ஸ். இப்போது நம்ம வெவ்வேறு லைக் டெலிகாம், பேங்க்ஸ், ஏர்லைன்ஸ், இப்போ ஏர்லைன்ஸுக்கு புக் பண்ணுறதெல்லாம் வந்து ஆன்லைனில் எல்லாமே பண்ணுறாங்க. அண்ட் ட்ரேடிங் அதுவுமே வந்து ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெவ்வேறு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அதை வந்து நம்ம பப்ளிக் டேட்டா பேஸ் கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வைரஸ் அட்டாக்கு வல்னரபிளாக ஆகுது இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வயலேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ். ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் லா வந்து ப்ராப்பராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் சர்வேலன்ஸ் ஏஜென்சிஸுமே வந்து கிடையாது. அதனால் நம்மளோட இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்வேலன்ஸ் ஏஜென்சிஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கல் தனியாகவே பார்த்துருப்போம். இந்தியாவில் வந்து ப்ராப்பர் சர்வேலன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு பார்த்துருப்போம். வி ஆர் டிபெண்ட் ஆன் ஃபாரின் சோர்சஸ். இப்போ நம்ம NIA அந்த NAT grid பற்றின ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். அண்ட் அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அவங்களோட ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2024 NIA ஆஃபீஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்காக அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாலோயிங் த பிரின்சிபல் ஆஃப் ஒன் டேட்டா ஒன் என்ட்ரி த NIA had been entrusted with the task of maintaining a national terror database. The Enforcement Directorate a data set on the financial crimes and the Narcotics Control Bureau on the narco crimes. NIAவுக்கு வந்து என்னென்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான டாஸ்க் ஆஃப் மெயின்டைனிங் த நேஷ்னல் டெரர் டேட்டா அண்ட் தென் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் டேட்டா ஃப்ரம் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் தென் நார்கோ கிரைம்ஸ் டேட்டா ஃப்ரம் த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. இதெல்லாம் தான் அந்த டேட்டா பேஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The minister urged the states to utilize the National Intelligence Grid (NAT grid) that was operational now. The NAT grid brings data sets of 11 agencies on a common platform. முன்னாடி பார்த்துருந்தோம்ல வெவ்வேறு சோர்சஸ்லேருந்து அவங்க கலெக்ட் பண்ணி அண்ட் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கதா பார்த்துருக்காங்க. இதை வந்து எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஆப்ரேஷன், coordination and collaboration between the states and central is required. இந்த டெரர் அண்ட் க்ரைம் ரேட்ஸ் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா வந்து பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன் அண்ட் தென் கொலாபரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். 3 C's இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பற்றி பார்த்தோம், NAT grid பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போது 2024 ஃபியூச்சரிஸ்டிக் ஒர்க் என்ன பண்ண போகிறாங்க, அது NIAவோட ஆஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் த டிஸ்மால் கேஸ் ஆஃப் ஸ்லாஷிங் ஸ்கீம்ஸ் அண்ட் கட்டிங் ஃபண்ட்ஸ். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். நம்ம கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது நிறையா கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அந்த ஸ்கீம்ஸோட ஒர்க் வந்து ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்கீம்ஸ் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க.
அண்ட் தென் இன்கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னா பாதியிலே அவங்க வந்து நிப்பாட்டவும் செய்வாங்க. இப்போ இதை பற்றி தான் அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த பாஸ்ட் 3 years over 50% of the existing central government sponsored schemes have been discontinued, subsumed, revamped or rationalized into other scheme. இப்போது இனிஷியலாக ஒரு ஏபிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பட் பாதியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்கீம் வந்து ப்ராப்பராக கண்டினியூ பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த ஏபிசி ஸ்கீமை வந்து இந்த டிஇஎஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கூட இணைச்சிடுறாங்க. ஆர்எல்ஸ் இந்த ஏபிசி ஸ்கீம் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. இல்லைனா இது கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்கை பாதியாக கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா, இனிஷியலாக நம்ம ஆரம்பிச்சிலேருந்து முடிகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்துடுது. லாஸ்ட் ஒரு 3 years மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃப் த ஸ்கீம்ஸில் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபேக்சுவல் எக்ஸாம்பிள்ஸையும் கொடுத்துருக்காங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 19 ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. அதில் மொத்தம் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கீம்ஸ் தான் இருக்குது. மிஷின் சக்தி, மிஷின் வத்சாலயா, சக்ஷம் அங்கன்வாடி அண்டு போஷன் 2.0 மிஷின், இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஷின் சக்தி அப்படிங்கிறது எவ்வளோ கிட்டத்தட்ட அரௌண்ட் 14 ஸ்கீம்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சு, இன்க்ளூடிங் த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் ஸ்கீம். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த 12 ஸ்கீம்ஸ் 2 ஸ்கீம்ஸ் மட்டும்தான் வந்து ரிமைனிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்லேயுமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த 20 ஸ்கீம்ஸ் 3 ஸ்கீம்ஸ் மட்டும்தான் இருக்கிறதா இருக்குது. வெல் தேர் இஸ் லிட்டில் இன்ஃபர்மேஷன் ஆன் த நேஷனல் ப்ராஜெக்ட் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர் த நேஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி. இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஸ்கீம்ஸ் தட் எக்ஸிஸ்ட் தேர் ஆர் சேலஞ்சஸ் சச் எஸ் ஃபண்டிங் கட்ஸ், டிஸ்பர்ஸ்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஃபண்ட்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸில் என்ன பார்த்தோம், நிறைய ஸ்கீம்ஸ் ஏர்லியராக இருந்திருக்கு. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அந்த ரீப்ளேஸ் பண்ணி குறைச்சிட்டு ரொம்ப கம்மியான ஸ்கீம்ஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அவைலபிளாக இருக்க ஸ்கீம்லேயுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேலஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபண்டிங் கட்ஸ். ஸோ அரௌண்ட் இப்போ 10,000 crores வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ஸ்கீமுக்கு அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பாதியாக கட் பண்ணுறதாகட்டும், இல்லை தேவைக்கான அளவு கட் பண்ணுறதாகட்டும். அண்ட் செகண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட். ஸோ அலோகேட் பண்ணியிருக்க ஃபண்டை வந்து ப்ராப்பராக டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ்க்கு வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறதா இல்லாமல் இருக்குது. அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஃபண்ட்ஸ், என்ன தான் ஃபண்டிங் வந்து கொடுத்துருந்தாலுமே அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாத விஷயம். இந்த 3 சேலஞ்சஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க ஸ்கீம்ஸ்க்கு மட்டுமே இந்த 3 சேலஞ்சஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஃபண்டிங் கட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிர்பயா ஃபண்டில் 2013 வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா விமனோட பப்ளிக் சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அண்டு இந்த சேஃப்டி இஷ்யூஸ்னால அவங்க சோஷியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்காமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அரௌண்ட் 1000 crore வந்து இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க ஆனுவலாக. பட் இதோட மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்ட் வந்து என்னன்னா அன்ஸ்பென்ட்டாக இருக்குது, இன்னும் அதை வந்து ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்யூட்டிலைஸ்டு ஃபண்டு அப்படிங்கிறது இதுதான் சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா a variety of women focused development schemes across the states are being turned down or ended. Meanwhile women continue to face significant risk while in public spaces. என்ன தான் வந்து இவ்வளோ ஃபண்ட் அலோகேஷன் இருந்திருந்தாலுமே ஸ்டில் விமன் வந்து பப்ளிக் ஸ்பேசஸில் வந்து அன்சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அலோகேஷன் ஆஃப் ஃபார் என்பிகே ஃபர்டிலைசர்ஸ் வாஸ் 35% lower than the revised estimated in financial year 2021-22. ஸோ ஏர்லியராக வந்து இந்த என்பிகே ஃபர்டிலைஸ்க்கு அலாட் பண்ண ஃபண்டை விட ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 35% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அந்த ஃபண்ட் அலோகேஷனை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்டிலைசர் தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. நம்ம முன்னாடி லாஸ்ட் மந்த் ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா உக்ரைன்லேருந்து தான் வந்து நம்ம அமோனியா இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அமோனியா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் த ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சரிங். இப்போ இந்த வார்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே ஃபர்டிலைசர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்துச்சு இல்லையா. ஸோ ஆல்ரெடி அலோகேட் பண்ண ஃபண்டை விட 35% லெஸ்ஸாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். அலாங் வித் டிமாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் கட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் வந்து எப்படி அவங்க குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அலோகேஷன் ஃபார் த மன்ரேகா வென்ட் டவுன் பை அப்ராக்சிமேட்லி 25% இந்த FY 2022-2023. ஸோ முன்னாடி இருந்ததை விட மன்ரேகா ஸ்கீமு கீழே அந்த அமௌண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறது 25% கிட்ட வந்து குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்த ரூரல் டிஸ்ட்ரெஸ் காரணத்தினால இந்த ஃபண்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதோட அலோகேஷன் வந்து 25% ரெடியூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் த கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான்
இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தி தரணும் ரூரல் புவருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இது ஜூன் 2020 கொண்டு வந்தாங்க ஃபார் அ பீரியட் ஆஃப் 125 டேஸ்க்கு. இதுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து 50,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பட் இதோட ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 39,293 crore தான் வந்து ஆகிருக்கு. ஸோ ரிமைனிங் 11 crores வந்து அன்ஸ்பென்டாக தான் இருக்குது. திஸ் ஸ்கீம் subsumed 15 அதர் ஸ்கீம்ஸ். அதாவது மிச்சம் இருக்க 15 ஸ்கீமுக்கு எல்லாமே வந்து இதுக்கு கீழே வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வித் பிட்வீன் 60 million to 100 million மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்மல் ஜாப்ஸ் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்பேண்ட் தான் பண்ணியிருக்கணும், வேரல்ஸ் இதை வந்து ஷார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹெல்த் கேர்லேயுமே கூட இந்த மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு. அதாவது ஆஷா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அவங்க தான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ். அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6 month கிட்ட சேலரி பெண்டிங் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜாப்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து பண்ணாமல் தான் இருக்குது. அது ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது அவங்களுக்கு. Funding for the wildlife habitat development under the Ministry of Environment, Forestry and Climate Change has declined. ஸோ வைல்ட் ஹேபிடேட் டெவலப் பண்ணுறதுக்கும் வந்து மினிஸ்ட்ரி கீழே கொடுக்கக்கூடிய ஃபண்டிங் வந்து குறைஞ்சிருச்சு. அண்ட் தென் ப்ராஜெக்ட் டைகர் கீழே இருக்கக்கூடிய அந்த அலோகேட்டட் அமௌண்ட் வந்து ஸ்லாஷ் பண்ணிட்டாங்க. A pertinent question is about meeting climate change obligation in the face of funding cuts. ஸோ இந்த பாயிண்ட் பற்றி மட்டுமே நான் அப்கமிங் ஆர்டிக்கலை டீட்டெயில்டாக பார்ப்போம். என்னென்னா கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம டார்கெட் வச்சுருந்துருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தேவை, அதையுமே நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, rather than downsizing the government schemes, அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து குறைக்காமல் அண்ட் தென் அந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்லாம் வந்து கட் பண்ணாமல் ஒருத்தர் வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒன் ஷுட் ரைட் சைஸ் த கவர்மெண்ட். இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. பிகாஸ் இன்றைக்கி இருக்க சேலஞ்சஸ் வந்து எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் வந்து ப்ரிப்பேர்டாக வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணிடுறோம். இப்போ பாதியிலே இப்போ 10,000 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2,000 crores வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு அண்ட் பாதியில் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 8,000 crores யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து டிவைஸ் பண்ணணும். அதை கவர்மெண்ட் தான் வந்து ப்ராப்பராக பண்ணாலும் தான் ரைட் சைஸ் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We need to build capacity for an efficient civil service to meet today's challenges, that is providing a corruption-free welfare system, running a modern economy and providing the better public goods. Rather than having a target of fewer government schemes, we should raise our aspirations towards best public service delivery. நம்ம வந்து கம்மியான ஸ்கீம்ஸ் இருந்தால் தான் நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கீம்ஸை வந்து நம்ம பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து முன்னாடி இருந்ததை விட அந்த நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து டெக்ளைன் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அண்டு டெக்ளைன் ஆகிட்டு ரிமைனிங் இருக்க ஸ்கீம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேலஞ்சஸ் இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதில் வந்து அந்த ஃபண்டிங் வந்து கட் பண்ணிடுறாங்க, ஆர்எல்ஸ் இந்த டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக இல்லை. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா, டிஸ்பர்ஸ் பண்ண ஃபண்டு வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்தாலுமே அது வந்து அன்ஸ்பென்ட்டாக தான் இருக்குது, ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் இல்லை அப்படிங்கிறது சேலஞ்சஸ் பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபண்டிங்கில் எப்படி இருக்குது அண்ட் தென் ஹெல்த் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் எந்த மாதிரி இருக்குது அண்ட் ஹெல்த் கேர் செக்டர்ஸ்லையுமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆர்டிக்கலில் பார்த்தோம். அண்ட் அட் லாஸ்ட் வே ஃபார்வர்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸை நம்ம குறைக்கிறது அண்ட் ஃபண்டிங்கை கட் பண்ணுறது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரான அலோகேஷன் அண்ட் தென் கெப்பாசிட்டி பில்டிங் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. And next, going green TN's conservation climate change announcements are avant-garde. ஆக்சுவலாக அது வந்து avant-garde. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இனோவேட்டிவாக பைனியரிங்காக ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த வேர்ட் சொல்லி avant-garde அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதான் வந்து இப்போ தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்சர்வேஷன் climate change அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். Ramsar Site Declaration for record number of ecological zones are as a well-planned and implemented initiative. It has also declared its intention to create green parks in 100 villages. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ராம்சர் வெட்லேண்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ வெட்லேண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்குது, which is highest in the country. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ப்ரப்போஸ்டு ஆர் அண்ட் எலிஃபண்ட் ரிசர்வ் அட் அகஸ்திய மலை இந்த சவுத். அதுக்கப்புறம் தூகா கன்சர்வேஷன் பார்க் இந்த பார்க் பே, அ நியூ பேர்ட் சாங்சுரி அட் திருப்பூர். அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷிங் இந்தியாஸ் ஃபஸ்ட் எவர் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஃபார் த ஸ்லெண்டர் லோரிஸ் இன் திண்டுக்கல் அண்ட் கரூர் டிஸ்ட்ரிக்ட். இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் கார்பஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் கார்பஸ் இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட கிளைமேட் சேஞ்சை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம என்னென்ன க்ரீன் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான ஃபண்டிங்கை வந்து மொத்தமாக வச்சுருக்கிறது தான் அந்த க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் கார்பஸ் அப்படிங்கிறத அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலி a ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் கம்பெனி ஹஸ் பீன் செட் அப் டு அட்வைஸ் ஆன் மேனேஜிங் 3 இம்பார்ட்டன்ட் மிஷின்ஸ். ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் கம்பெனி அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 3 முக்கியமான மிஷின்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஒன்று கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் தமிழ்நாடு க்ரீன் அண்ட் தென் வெட்லாண்ட்ஸ். இது 3 வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த க்ரீன் கிளைமேட் கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. As per the UN data, only 26 of the 193 countries that agreed to enhance the climate change action last year have followed up with the concrete plans. இப்போ 193 countries வந்து COP26ல நிறையா டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க, அந்த ஓட்ஸ் எடுத்தாங்க. பட் அதில் 26 கண்ட்ரீஸ் மட்டும்தான் வந்து ப்ராப்பராக அந்த ஆக்ஷன் பிளான்ஸ் கான்க்ரீட் பிளான்ஸ் படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இங்கே என்னென்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஃபார் த கிளைமேட் சேஞ்சுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளாக கோட் பண்ணுறதுக்காக இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஷுட் கவர்மெண்ட் செல் லிக்வேர் அண்ட் ரன் லாட்ரிஸ். இது வந்து என்னென்னா கேரளா கவர்மெண்ட்டை பற்றி தான் அது சொல்லியிருப்பாங்க. ஸோ கேரளா கவர்னர் ஆரிஃப் முகமது கான் ரீசன்ட்லி கிரிட்டிசைஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் ரிலையிங் heavily on liquor and lotteries to generate revenue. He said that the state government is forcing the poor to spend their earnings on lottery tickets and make them addicted to alcohol. ஸோ கவர்னர் வந்து என்ன கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டாக வந்து ஜஸ்ட்டு லிக்வேர் அண்ட் லாட்ரிஸில் மட்டுமே உங்களோட ரெவன்யூஸை நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது, மற்ற விஷயங்களையும் வந்து ஒர்க் பண்ணணும். லிக்வேர்ஸில் நீங்கள் அதிகமாக நம்பி இருக்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னா நிறைய புவர் ஃபேமிலிஸ் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரெவன்யூ ஜென்ரேஷனாக இருக்கலாம், வேறஸ் பப்ளிக்கோட ஹெல்த் வந்து ரொம்பவே மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சில ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க எதனால் வந்து கவர்மெண்ட்டு இந்த மாதிரி குட்ஸ் எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பாயில். இந்த மாதிரி சின் குட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக ப்ரொவைட் பண்ணாலும் என்னென்னா பப்ளிக்கோட ஹெல்த் பயங்கரமாக ஸ்பாயில் ஆகுது. அது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் மட்டும் இல்லை அண்ட் மற்ற விஷயங்களையும் அது வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சொசைட்டி சொல்லுவாங்க இல்லை வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சப்ளை சைடை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. லைக் இவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது அண்ட் இவங்களுக்கு ரெவன்யூ இவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறாங்க. பட் டிமாண்ட் சைடையும் பார்க்கணும். இப்போ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பப்ளிக் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹேவிங் ஆல்கஹால். அதுதான் வந்து நமக்கு தெரிய வருது. இதை வந்து நம்ம ப்ராப்பர் கன்சர்னாக எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா கவர்மெண்ட் இஸ் driven by the desire to increase revenue. So we got this problem where the revenue maximizing objective takes precedence over the public interest. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களோட ரெவன்யூ மேக்ஸிமைசிங் அப்ஜெக்டிவை தான் வந்து முன்னாடி வச்சுருக்காங்க rather than the public interest. Many states are heavily dependent on the alcohol-based revenue. It is not healthy for any state to be dependent on any one thing. இந்த மாதிரி alcohol-based revenueல highly dependent-ஆக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ மேக்ஸிமைசிங் அப்ஜெக்டிவ் டேக்ஸ் ப்ரிசிடென்ஸ் ஓவர் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு வந்து என்ன ஆர்கியூ பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து ஆல்கஹால் கன்சம்ஷனையும் மக்கள் மத்தியில் வந்து குறைக்கணும். அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வந்து வரணும். அதுக்குன்னா நமக்கு இருக்க ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் த டேக்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சின் குட்ஸ்க்கு டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா அதோட கன்சம்ஷன் வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ சடனாக வந்து குறைக்கல அப்படின்னாலும் ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அதோட கன்சம்ஷன் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்படி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூவும் கிடைக்கும் ஃப்ரம் த டேக்ஸ் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சின் டேக்ஸஸ் அப்படிங்கிறது வின்-வின் சுச்சுவேஷன் மாதிரி தான். நம்ம பீப்புள் வந்து ஆல்கஹால் கன்சம் பண்ணுறதையும் குறைக்க முடியும், அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் இந்த டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது இந்த பேலன்ஸ்டு சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And with the introduction of the GST, there are only limited number of goods and services, mainly liquor and petroleum products, on which state governments can independently set tax rates. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸோட அட்டானமி ரிகார்டிங் த டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் டேக்ஸ் ரேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது ரெவன்யூ ஜென்ரேஷனை பொறுத்தவரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் ஒரு டேட்டா பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, the proportion of men drinking alcohol in India declined from 29% in 2015 to 16 to 22% in the 2019-21 NFHS data. ஸோ என்ன தான் வந்து இந்த பர்சன்டேஜ் டிக்ளைனாக இருந்தாலுமே நம்ம ஆன் தி அதர் ஹேண்ட் பாப்புலேஷனையும் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி போன வருஷம் இந்த 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பேரில் 29 பேர் அப்படின்னா இந்த வருஷம் ஒரு 200 பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப 200 பேரில் 22% எவ்வளோ, 44 பேர் ஆச்சா. பர்சன்டேஜ் வந்து டிக்ளைனாக இருந்தாலே ஓவரால் ப்ரொப்போர்ஷனுக்கு அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம், இந்த மாதிரி அதோட கன்சம்ஷன் வந்து குறைக்கணும் அப்படின்னா டேக்ஸ் வந்து விதிக்கணும். அப்படி டேக்ஸ் விதிக்கிறது மூலயமா அதோட ப்ரொடக்ஷன் அந்த யூசேஜ் எல்லாமே கம்மியாயிடும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போது இந்த மாதிரி சின் குட்ஸை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பாலிசி ஃபார்முலேட் பண்ணுறப்ப இன்னும் கான்சன்ட்ரேட்டடாக ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா டொபாக்கோ இண்டஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டொபாக்கோ இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 3.4 மில்லியன் இந்தியன்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதில் 3 மில்லியன் பார்த்திங்கன்னா விமன் தான் இருக்காங்க. இப்போ இந்த டொபாக்கோ இண்டஸ்ட்ரி அப்படியே நம்ம பேன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேன் பண்ணுறப்போ இத்தனை மில்லியன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஜாப் அப்படிங்கிறது இல்லாமல் போகும். ஸோ அவங்களோட லைவ்லிஹுட்டை அவங்களால பார்த்துக்க முடியாது. இப்போது நம்மளோட ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த சின் குட்ஸை குறைக்கிறதா இருந்தாலுமே இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய மக்களுக்கு அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி தரணும் வைல் ஃபார்முலேட்டிங் பாலிசி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இப்போ நம்ம வந்து டேக்ஸ் விதிக்கிறோன்னே வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் விதிச்சிடுறாங்க அண்ட் தென் அதோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருது. இயர்லியராக வந்து ஒரு 5000 பார்ஸ் கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் அண்ட் யூசேஜ்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 4000 ஆர் 3000 அந்த மாதிரி வந்துடுது. ஸோ இந்த ரிமைனிங் 1000 ரீஜனில் இருந்த மெம்பர்ஸ்க்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது குறையுது இல்லையா. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைல் ஃபார்முலேட்டிங் பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் த கன்சம்ஷன் ஆஃப் சின் குட்ஸ் ப்ராப்பர் கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி டேக்கன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதர் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி தர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரெசன்ட் சீனாரியோவில் இந்த டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அது மட்டுமே கரெக்டான சொல்யூஷனாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா வந்து கிடையாது. பிகாஸ் இப்போது இது வந்து இந்த சொசைட்டியில் இருக்க டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பீப்புள் இன்கம் லெவல் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்பர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து மோஸ்ட்டாக அதனால் அஃபெக்ட் ஆகிறது இல்லை ஹேபிட் ஆஃப் ட்ரிங்கிங்னால. ஏன்னா அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய ஆல்கஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது when compared to the alcohol consumed by the lower class people. ஏன்னா வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அதிகமாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து அவங்க அந்த யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கஹால் கம்மியான காஸ்ட் வந்து இல்லிசிட் ஆல்கஹாலாக இருந்தது அப்படின்னா அதில் வாட்டர் விட ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது விச் இஸ் ஹைலி ஹசார்டஸ் டு ஹெல்த். அதனால தான் வந்து இது அதிகமாக வீக்கர் செக்ஷனை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹை ஆல்கஹால் கன்சம்ஷன். அதனால் இந்த சின் டேக்ஸஸ் அப்படிங்கிறத மட்டும் விதிக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறாது. நமக்கு வந்து பப்ளிக்கு ப்ராப்பர் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. No matter what sin taxes are, if demand itself is moving outward, there is a limit to which we can control demand only through sin taxes. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வர மட்டும்தான் நம்மளால் அந்த டிமாண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் பை இம்போசிங் டேக்ஸஸ். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் நமக்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் அப்படிங்கிறது தேவை அப்படின்னா பப்ளிக்கு ப்ராப்பர் எஜுகேஷன் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து இதனால் எவ்வளோ இம்பேக்ட்ஸ் வருதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் லாங் டேர்மில் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்கஹால் கன்சம்ஷனை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எதனால் இந்த மாதிரி ஆல்கஹால் பேஸ்டு ரெவன்யூவில் மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத 3 ரீசன்ஸ் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்கியூ பாயிண்ட் இதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆல்கஹால் கன்சம்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து டேக்ஸஸ் வந்து விதிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்டு அடுத்து இதனால் பாதிக்கப்படுறது யார்? ஸோ மோஸ்ட்லி வந்து வீக்கர் செக்ஷனில் இருக்க பீப்புள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அண்டு இப்போ நம்ம டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பாலிசி ஃபார்முலேஷனில் கொண்டு வந்துட்டோம். பட் அது மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தா வந்து கிடையாது. வைல் ஃபார்முலேட்டிங் பாலிசி அவங்களோட அல்டர்னேட் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் லாஸ்ட் டேக்ஸ் மட்டுமே நம்மளால் இந்த விதிக்கிறனால மட்டுமே இந்த டிமாண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வி ஷுட் கிவ் த எஜுகேஷன் பப்ளிக் எஜுகேஷன் அப்படிங்கிறத இந்த கன்க்ளூஷனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் எமிஷன்ஸ் இன் இந்தியா 6 other nations டாப் ப்ரீ கோவிட் லெவல்ஸ். ஸோ இந்த ப்ரீ கோவிட் டைமை விட இப்போ எமிஷன்ஸ் வந்து இந்தியா ப்ளஸ் ஒரு 6 other நேஷன்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வர நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா COP27 வந்து எஜிப்சியன் சிட்டியான ஷர்ம் இல் ஷேக் அப்படிங்கிறதுலேருந்து நடக்க போகுது. ஸோ அது நடக்கிறதுக்கு இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம COP26 ஸோ பாரிஸில் நடந்தது இல்லையா அதில் வச்சுருந்த டார்கெட்டே நம்ம வந்து இன்னும் அச்சீவ் பண்ண முடியல. பட் இப்போ COP27 வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகுது அப்படிங்கிறதான் வந்து சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க.
The United Nations Environment Programme said that the world is falling short of the goals set forth in the Paris Climate Agreement adopted in 2015, and that is no credible pathway is currently in place to restrict the global warming to under 1.5 degrees Celsius above the pre-industrial levels. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு credible pathway இல்லை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு ஆர்டிக்கலில். ஸோ அரௌண்ட் 26 நேஷன்ஸ் ஆஃப் 193 கண்ட்ரீஸ் தான் வந்து ப்ராப்பர் கான்க்ரீட் பிளான்ஸோட இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ரிமைனிங் நேஷன்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அப் டு தி லெவல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதான் வந்து இங்கேயே சொல்லியிருக்காங்க. த UNEP ரிப்போர்ட் டைட்டில்டு எமிஷன்ஸ் கேப் ரிப்போர்ட் 2022 த க்ளோசிங் விண்டோ கிளைமேட் கிரைசிஸ் கால்ஸ் ஃபார் ரேப்பிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சொசைட்டிஸ். இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் 6 அதர் டாப் கண்ட்ரீஸ் வந்து நிறைய ப்ரீ கோவிட் லெவல்ஸை விட எமிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. த டாப் 7 எமிட்டர்ஸ் ஆர் த சைனா, யூரோப்பியன் யூனியன், இந்தியா, இந்தோனேஷியா, பிரேசில், ரஷ்யன் ஃபெடரேஷன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ கண்ட்ரி பேஸ்டு மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டில் மட்டுமே அரௌண்ட் 55% ஆஃப் த குளோபல் GHG எமிஷன் வந்து இருக்குது, அக்கௌண்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கலெக்டிவ்லி G20 members are responsible for 75% ஆஃப் த குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸ். இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்குது. இப்போ கரண்ட்டாக இருக்க இந்த பாலிசிஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி 2.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட ஹைக் இருக்கலாம் டெம்பரேச்சரில் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் பை 2030 பார்த்தீங்கன்னா 5% and 10% மட்டும்தான் வந்து இந்த குளோபல் எமிஷனுங்கிறது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட எய்ம் என்ன, 1.5 or 2 டிகிரி செல்சியஸ்க்கு தாண்டி போயிடக்கூடாது, அதோட கம்மியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட எய்ம். ஸோ இந்த எய்மை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த எமிஷன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 30% and 45% ரெஸ்பெக்டிவ்லி அவ்வளோ கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த குளோபல் டெம்பரேச்சர் வந்து குறையும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. UNEP's emission gap unfortunately also points out the lack of credible road maps. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த COP26 அந்த டைமில் டார்கெட் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது பெட்டராக இருந்துச்சு. ஸோ இந்த 2030 இவ்வளோ விஷயம் பண்ணிடுவோம், 2050 0 கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்கும் அப்படிலாம் வந்து நிறைய டார்கெட் இருந்துச்சு. பட் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய ப்ராப்பர் ரோட் மேப் அப்படிங்கிறது இல்லை, அந்த பிளானிங் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால மட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா, அதுக்கான பிளான்ஸ் வந்து இருக்கணும், அந்த பிளானிங் வந்து ப்ராப்பராக இல்லை. அண்ட் மேஜர் பேரியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபினான்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி நம்மளோட எமிஷன்ஸ்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. பிகாஸ் இந்த க்ரீன் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி மோர், அந்த ஃபண்டிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் அல்டர்னேட் டெக்னாலஜி அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளால் இந்த டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியாது போனது காரணம் முக்கியமாக இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரீசன்ஸ் நோ ப்ராப்பர் பிளானிங், எந்த ஒரு டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்பர் பிளானிங் இல்லை. அண்ட் செகண்ட் ஒன் ஃபண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது, லேக் ஆஃப் ஃபண்டிங். அண்ட் தேர்ட் பாயிண்ட் அல்டர்னேட் டெக்னாலஜிஸ் ஃபார் த கன்வென்ஷனல் டெக்னாலஜிஸ் இது வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் மிஸ்ஸிங் ஆன் த லைப்ரரி ஷெல்ஃப். இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் எழுதியிருப்பார் இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர். லைப்ரரியில் வந்து இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது வெவ்வேறு செக்ஷன்ஸில், வேற நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸில் புக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. The volume, variety and nature of books available in English for any discipline are many times more than those available in Hindi or any other Indian languages. நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் லைப்ரரியுமே பார்த்தா கூட இங்கிலீஷ் புக்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும் மோர் தென் த இந்தியன் லாங்குவேஜஸ். அதான் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிக்கில் வந்து நிறைய ஃபோரம்ஸில் இந்த மாதிரி இந்தியன் லாங்குவேஜஸ்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஐடியாஸை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அண்ட் செகண்ட் lack of materials and forums is crippling for the knowledge to get internalized and for people on the ground to convert their experience into knowledge. ஸோ அகாடமிக் கிரெடிட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிறது தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய டிஸ்கஷன் ஃபோரம்ஸுமே வந்து அது அதிகமாக கிடையாது. அப்படியே வந்து அவங்க இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து கொண்டு வரணும்னு நினச்சாலுமே நீங்கள் கிராஸ் ரூட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாலேஜாக மாற்றணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே அது வந்து அல்டிமேட்லி யாருக்கு போய் சேரணுமோ சேர மாட்டேங்குது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் இங்கிலீஷ் புக்ஸ்.
இந்த பாயிண்டில் பாருங்கள், the experience of the people working with schools and children does not benefit from the reflections of their peers as there is no means by which they can document and share it. என்னதான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து இந்தியன் லாங்குவேஜில் ஷேர் பண்ணணும்னு நினச்சாலுமே கூட இருக்கக்கூடிய பியர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனாலே நிறைய பேர் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணணும், அந்த லோக்கல் நாலேஜ் வந்து டாக்குமெண்ட் பண்ணணுங்கிறத நினைக்கிறதும் இல்லை. Ultimately, the ground experiences are therefore neither shared nor become widely known. இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ட்ரெடிஷனல் அண்ட் கல்ச்சரல் நாலேஜஸ் வந்து நமக்கு வெளியே வராமல் போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக கோட் பண்ணலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கல்ச்சரல் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது ஏன் பெரிய அளவில் வந்து வெளிவர மாட்டேங்குது அப்படின்னா வந்து இந்த ரீசன் ஒன்று, பிகாஸ் மெனி பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ். அதனால தான் வந்து மற்றவங்க அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாலுமே எந்த ஒர்த்தும் இருக்காது அப்படின்னு முன்னாடியே அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயத்தினால நிறையா இந்தியன் கல்ச்சரல் நாலேஜ் வந்து வெளியே வர மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு 2-pronged அப்ரோச் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அகாடமிக் செமினார்ஸ் அண்ட் தென் கான்ஃபரன்ஸில் ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸிங் த ஆக்சஸ் டு த எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல்ஸ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இன் தீஸ் லாங்குவேஜஸ் பை ட்ரான்ஸ்லேட்டிங் த குவாலிட்டி டெக்ஸ்ட். ஸோ ஒவ்வொரு டிசிப்ளின்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷில் இருக்க மாதிரி வெரைட்டியான புக்ஸ் வந்து நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மெட்டீரியல் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணோனாலே நம்மளோட லாங்குவேஜஸ் வந்து ஃபர்தராக டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுலேயுமே சேலஞ்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் வந்து இந்தியன் லாங்குவேஜஸில் புக் ரிலீஸ் பண்ணாலுமே we are having some challenges. ஏன்னா இந்த பேப்பர்ஸ் அண்ட் அகாடமிக் ஒர்க்கெல்லாம் வந்து இங்கிலீஷில் இருந்தால் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்சாக இருக்குது. அந்த செகண்ட் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் இருக்க ஒர்க்கை வந்து நம்ம இந்தியன் லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் நிறைய இந்தியன் லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட்டர்ஸும் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜோட புக் வந்து அதிகமாக இருக்குது, ஏன் அப்படிங்கிற இந்த ரீசன்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் செகண்ட், இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு 2-pronged அப்ரோச் அப்படிங்கிறது தேவை. அண்ட் லாஸ்ட், நம்ம வந்து என்ன வந்து இந்தியன் லாங்குவேஜஸ் கொண்டு வந்தாலுமே அதுக்கு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நியூட்ரிஷன் நாட் ஹங்கர். நம்ம வந்து இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்கிங் வந்து பின்னாடி வந்ததுலேருந்து அதிகமாக நம்ம ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்போம் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பற்றி. நம்ம இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கொடுத்துருந்த டேட்டா வந்து ப்ராப்பராக இல்லை, உங்களோட இண்டிகேட்டர்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த நியூட்ரிஷன் பேஸ்ட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க, வேறஸ் ஹங்கர் பேஸ்ட் இல்லை. அதுக்கு தான் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் காமன் பார்லன்ஸ் ஹங்கர் அண்ட் நியூட்ரிஷன் ஆர் 2 different things. ஹங்கர் இஸ் அசோசியேட்டட் வித் த ஃபுட் ஸ்கேர்சிட்டி அண்ட் ஸ்டார்வேஷன். இட் ப்ரொடியூசஸ் இமேஜ் ஆஃப் எமாசியேட்டட் பீப்புள் ஹோல்டிங் எம்டி ஃபுட் பவுல்ஸ். ஸோ ஹங்கர் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே வேறு. ஹங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டே வந்து இருக்காது, ஸ்டார்வ்டாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, நியூட்ரிஷன் சரியாக இல்லாத இண்டிகேட்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஜிஹெச்ஐ கொடுத்துருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிஹெச்ஐயில் எதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் ரேங்கிங் இருக்குது. ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து எங்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அங்கே குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸோட ரேங்கிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் சிச்சுவேஷன். இந்தியாவில் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது செல்ஃப் சஃபிஷியன்சியை மீறியும் இருக்குது. ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் கன்சம்ஷன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா largest consumer of grain and the largest producer of milk, and where the per capita intake of grain, vegetables and milk has increased manifold. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்தியாவில் ஹங்கர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நியூட்ரிஷன் லேகிங் அப்படிங்கிறது இருக்குது, நம்ம ஒத்துக்கலாம். There is no denying that in India nutrition, particularly child nutrition, continues to be a problem. இப்போது நம்ம ஜிஹெச்ஐ வந்து ப்ராப்பராக நமக்கு அந்த டேட்டா இல்லைனாலும் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் டேட்டா வந்து ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. இன்க்ளூடிங் த மெயின் பாயிண்ட் இஸ் த டிட்டர்மைன் த ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். என்எஃப்ஹெச்எஸில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட்ஸ் ஆஃப் அண்டர் வெயிட் அண்ட் தென் ஸ்டன்டிங், வாஸ்டிங். இந்த டெர்மினாலஜிக்கான மீனிங் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ அண்டர் வெயிட் அப்படின்னா லோ வெயிட் ஃபார் த ஏஜ், ஸ்டன்டிங் வந்து லோ ஹைட் ஃபார் த ஏஜ், அண்ட் வாஸ்டிங் அப்படின்னா லோ வெயிட் ஃபார் த ஹைட், அதாவது பிஎம்ஐ தான் அது. ஒரு நோட்டட் சோஷியாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யங் சில்ட்ரனில், அதாவது ஒரு 10 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய யங் சில்ட்ரனில் இருக்கக்கூடிய அந்த டிசீசஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா போஸ்ட் நியோநாட்டல் ஃபேஸில் அவங்களுக்கு ப்ராப்பராக இல்லாத அந்த நியூட்ரிஷன் குறைவுனால தான் அந்த டிசீசஸ் எல்லாமே வந்து யங் சில்ட்ரனாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட் நியோநேட்டல் ஃபேஸ் அப்படின்னா பிறந்து சின்ன குழந்தையாக இருந்து அவங்க இந்த டாட்லர் ஸ்டேஜ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து போஸ்ட் நியோநேட்டல் ஃபேஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த லைன் வந்து எதுக்காக போட்டிருக்கோம், இந்த சார்ட் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பொறுத்தவரையிலும் நிறையா நியூட்ரிஷன் ப்ரொவிஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் மோஸ்ட்லி எந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் விமன்,
லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கூல் போகக்கூடிய இந்த அங்கன்வாடிஸ், ஸோ அரௌண்ட் ஒரு 2 or 3 years அந்த ஏஜில் குழந்தைங்க, அப்புறம் ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் அட் லாஸ்ட் அடல்ட்சன்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சில்ட்ரன், இவங்க மேலே தான் வந்து அந்த நியூட்ரிஷன் ஸ்கீம்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. முக்கியமான ஒரு சில ஸ்டேஜஸில் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு வந்து ஒரு 3 விஷயத்த சொல்கிறாங்க. அந்த 3 விஷயம் அந்த என்ன இஷ்யூஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சைல்டு நியூட்ரிஷன் சேலஞ்ச் லீடிங் டு பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ பிறந்த உடனேயே இருக்கக்கூடிய அந்த ஃபேஸில் அரௌண்டு ஒரு 6 months வரைக்கும் அந்த பீரியட் சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா இஷ்யூ ரிலேட்டட் டு யங் சில்ட்ரன் ஃபீடிங் ப்ராக்டிசஸ், 6 monthsக்கு அப்புறம் அண்ட் ஒரு சில வயசுக்கு முன்னாடி அந்த டைமில் இருக்கக்கூடிய ஃபீடிங் ப்ராக்டிசஸ், அந்த அவுட்கம் ஆஃப் புவர் நியூட்ரிஷன். தேர்ட் ஒன் வந்து பிஃபோர் அந்த 3 yearsக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் ப்ரொவிஷன் வச்சு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அட் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் ஸ்கீம்ஸ் வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புளில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்ம இங்கே என்ன பார்த்தோம், போஸ்ட் நியோனேட்டல் ஃபேஸ், இந்த போஸ்ட் நியோனேட்டல் ஃபேஸில் தான் எது இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, பிறந்த உடனே அந்த நியூ பார்ன் அரௌண்ட் 6 months கிட்ட, அந்த இன்ஃபேண்ட் அண்ட் டாட்லர் ஸ்டேஜ், ஸோ அந்த தவிழ்வாங்க இல்லையா குழந்தைங்க, அந்த டாட்லர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த குழந்தைங்க வளர வளர அந்த நியூட்ரிஷன் டிசீசஸ்லாம் வந்து அதிகமாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, சைல்ட் நியூட்ரிஷன் சேலஞ்ச் லெட்ஸ் டு பிரெஸ்ட் ஃபீடிங். இப்போ என்னென்னா, இந்த குழந்தைங்க வந்து பிறந்த ஒரு 1 hourக்குள்ளேயே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது கொடுக்கணுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூனிசெஃப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 55%லேருந்து 64%க்கு வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஃபார் த ஃபஸ்ட்டு 6 months ஆஃப் த நியூ பார்ன் சைல்டு. ஸோ அந்த குழந்தைங்க வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 6 months வரைக்கும் கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த ஆன்டிபாடிஸ், இம்யூனிட்டி எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு வரும் அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூனிசெஃபோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. அண்ட் இந்தியாவிலேயுமே இதோட பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. வேறஸ் அந்த வித்தின் 1 hourக்குள்ளே கொடுக்க வேண்டிய இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அரௌண்ட் 42% மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பீகார், பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த ரீஜன்ஸ்லாம் வந்து 50% கம்மியாக இருக்குது. வேறஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் தென் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த ரீஜன்லாம் அபவ் 70% இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, வித்தின் 1 hourக்குள்ளே கொடுக்கக்கூடிய அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். அது ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து அதிகமாக இருக்குது, பட் ஒரு சில ஸ்டேட்ஸில் 50% கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இஷ்யூ ரிலேட்டட் டு யங் சைல்டு ஃபீடிங் ப்ராக்டிசஸ். இப்போ அந்த 6 months வரைக்கும் மட்டும் தான் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது கம்பல்சரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்கு செமி சாலிட் ஃபுட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கணும். டைவர்சிட்டி இன் டயட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லிக்விட் பேஸ்டு ஃபுட்டை மட்டுமே வந்து பியாண்ட் 6 months அவங்க கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக இருக்குது. செமி சாலிட் ஃபுட்டும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the NGO echoes the findings on breastfeeding and young children's feeding practices not through surveys but by observing what goes on within the homes. ஸோ இந்த சர்வேஸில் மட்டும் இத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, கம்மியாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்காம அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு அவங்க வந்து டேரெக்டாக அப்சர்வ் பண்ணுறாங்க. வித்தின் த ஹோம்ஸ் யங் சில்ட்ரன் ஆர் அலோட் டு ரன் அரௌண்ட் வைல் ஈட்டிங், எக்ஸ்போசிங் த ஃபுட் டு ஃப்ளைஸ், டஸ்ட் அண்ட் ஹீட். இந்த மாதிரி ஒழுங்காக வந்து உட்காந்து குழந்தைங்க சாப்பிடாதனாலையுமே வந்து அவங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக போய் சேர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அவுட்கம் ஆஃப் த புவர் நியூட்ரிஷன். இப்போ இந்த ஸ்டண்டட், வாஸ்டட் அண்ட் அண்டர் வெயிட் சில்ட்ரனோட பர்சன்டேஜிங்க NFHS 5 ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு அனெக்டோட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட லார்ஜஸ்ட் அர்பன் ஸ்லமான தாராவியில் வந்து இந்த ஒரு நோஷன் இருக்குது. என்னென்னா, மேனுஃபேக்சர்ட் ஸ்நாக்ஸ் ஆர் குட் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்டேக் அண்ட் பிலீஃப் வந்து இருக்குது. அரௌண்டு ஒரு நாளைக்கு மட்டுமே அந்த ரீஜியனில் ₹30 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த பேக்கேஜ் ஸ்நாக்ஸ் ஐட்டமில். அண்டு நம்மளோட வில்லேஜஸ் அண்ட் ஒரு சில அர்பன் ஸ்லம்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ₹5 வந்து பேக்கேஜ் ஸ்நாக்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம எக்கு அந்த மாதிரி ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த புவர் நியூட்ரிஷன் ஆஃப் த சில்ட்ரன் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட இந்த ஒரு சின்ன லைன் போட்டு சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளாக வந்து கவர்மெண்ட் இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் கீழே கவர் பண்ணுறாங்க. வேறஸ் they must continue but newborns, infants and toddlers need attention too. இதான் வந்து இங்கே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அந்த போஸ்ட் நியோனேட்டல் ஃபேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, மானிட்டரிங் வெயிட் இஸ் அன் இண்டிகேட்டர் பட் நாட் அ சொல்யூஷன். இப்போ இந்த NFHS டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா, அதனால் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எந்த ரீஜியனில் தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்து ஒர்க் பண்ணணும். இந்தியா வந்து இந்த மல்நியூட்ரிஷன் ப்ராப்ளம் அண்ட் வெவ்வேறு ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் பண்ணிட்டாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ த நியூ கோர்ஸ் டு இம்ப்ரூவ் த போர்ஷன் ப்ராக்டிசஸ் ஃபார் த யங்கஸ்ட் அண்ட் த மோஸ்ட் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து மதர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபேன்ட்ஸ் வந்து சைல்ட் கேர் ப்ராக்டிசஸ் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணும். அதை பற்றின அவேர்னஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். அதாவது குழந்தைங்களோட டயட் எப்படி இருக்கணும், அவங்களோட ஃபுட் இன்டேக் எந்த மாதிரி இருக்கணுங்கிறது வந்து மதர்ஸ்க்கும் வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹங்கருக்கும் நியூட்ரிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட நியூட்ரிஷனல் ஸ்கீம்ஸ் வந்து எந்த குரூப் ஆஃப் பீப்புள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணது, அந்த யார் மேலே வந்து அட்டென்ஷனே இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த போஸ்ட் நியூனேட்டல் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்பர் அட்டென்ஷன் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் அதை பற்றின ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நான் அல்டிமேட்லி இதை நம்ம ஓவர் கம் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆர்டிக்கலில் வந்து ஒரே ஒரு கோர் பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபேக்ஷன் இன்ஃபர்மேஷன் பார்த்துலாம். ஃபஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைமில் எப்போ இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணாங்கன்னா 1961 பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபேஸ்லெஸ் ரெஜீம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த டேரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன்லேயே எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ இந்த பேப்பர் ஒர்க் டேரெக்டாக போய் ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் வந்து ஃபேஸ்லெஸ் ரெஜீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆஃபீஸரை நம்ம மீட் பண்ணி நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸை பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. திஸ் இஸ் ஃபார் த டேரக்ட் டேக்ஸஸ். ஆனால் இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கு வந்து அந்த மாதிரி விஷயம் இல்லை. அதனால தான் வந்து கரப்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்லெஸ் டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறத இந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்தவரை ரேஷனலைசேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோட ஃபீ சார்ஜில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80% ஜிஎஸ்டி இருக்குது. வேறு சேம் அட்வொகேட்ஸ் அண்ட் தென் சாலிசிட்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே இல்லை. ஸோ ரேஷனலைசேஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் அட் லாஸ்ட் அந்த முக்கியமான பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இஃப் த ஃபேஸ்லெஸ் டேக்ஸ் ரெஜிம் ஃபார் த டேரக்ட் டேக்ஸஸ் ஹஸ் ரிசல்டட் இன் சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிட். ஸோ முன்னாடி வந்து என்னென்னா இந்த ஆத்தர் சொல்லியிருப்பார், அவர் இந்த ஆன்லைன் டேக்ஸ் ஃபைலிங்லாம் வரத்துக்கு முன்னாடி அரௌண்டு 10 to 9 times இந்த மாதிரி ஆஃபீஸ்க்குலாம் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆஃபீஸஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணி கரப்ஷன்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஃபைலிங்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை அப்படிங்கிறத அந்த ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருப்பார். The main drawback of GST is that it remains face to face. It is leading to the same old issue of corruption. அதனால் இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கும் இந்த மாதிரி ஃபேஸ்லெஸ் டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறது கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. யூபி ப்ரமோட்ஸ் டாம்ஸ் ஆஃப் முஸ்லீம் டிவோட்டிஸ் ஆஃப் கிருஷ்ணா ஃபார் த டூரிசம். இப்போ உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் டிவோட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஹிந்து காடு கிருஷ்ணாவோட டிவோட்டிஸ் வந்து முஸ்லீமாக இருக்காங்க. ஸோ அவங்களோட டாம்ஸை வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ரஷ்கான் அது வந்து 2 முக்கியமான முஸ்லீம் டிவோட்டி டாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரஷ்கான் ஆர் த சையத் இப்ராஹிம் காம். இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16th century சூஃபி முஸ்லீம் போயிட்டு இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ரோஹா ஆர் அர்தோய் அப்படிங்கிற இடத்துல வந்து உத்தரப்பிரதேசில் பிறந்திருக்காரு. இவர் வந்து கிருஷ்ணாவோட ஃபாலோவர் அண்ட் இவரோட கம்ப்ளீட் லைஃப்பை வந்து விருந்தாவன்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தாஜ் பிபி அப்படிங்கிறவங்க வந்து முகல் மீராபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு முஸ்லீம் நோபல் மேனோட டாட்டர். இவங்கள முகல்ஸ் வந்து எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த கோகுல் ஏரியா இருக்குல்லையே அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. யூபி கவர்மெண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் கிரியேட்டிங் த கிருஷ்ண ஜென்ம பூமி அஸ் அ மேஜர் பில்கிரிம் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ கிருஷ்ண ஜென்ம பூமி எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்டெர்லைட் காப்பர் பிளான்ட் இஷ்யூ தூத்துக்குடியில் நடந்தப்போ என்னென்னா 13 பேர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இல்லையா போலீஸ் ஃபயரிங் அப்போ. அதுக்காக எந்த கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே பிளேஸ் த பிளேம் ஆன் த போலீஸ் அண்ட் ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் பை டேர்மிங் த ஃபயரிங் அஸ் த டிஸ்ப்ரப்போர்ஷனட் அண்ட் லார்ஜ்லி அன்ப்ரவோக்டு. அவங்க வந்து பிளேம் வந்து போலீஸ் அண்ட் ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கமிஷன் ஆஃப் இன்கொயரியை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்கு. புதுசாக வந்து ஃப்ளோட்டிங் ட்ராஷ் பேரியரை பெங்களூர் ஃபிலிம் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்ராஸ் த இந்தியா பார்த்தீங்கன்னா 8 cities வந்து இந்த ஃப்ளோட்டிங் ட்ராஷ் பேரியர் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரிவரில் வந்து இந்த சாலிட் வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து போய் கிளாகிங்லாம் ஆகக்கூடாது. அண்டு மெரைன் எக்கோசிஸ்டம் வந்து அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பிளாக் பண்ணதுக்காக ஃப்ளோட்டிங் ட்ராஷ் பேரியர் அப்படிங்கிறது டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இப்போ அக்ராஸ் திஸ் கண்ட்ரி 8 cities வந்து இதை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா the floating trash barrier could address the serious environmental issue of floating solid waste pollution plaguing India's water bodies. இந்த மாதிரி ட்ராஷ் பேரியரில் கலெக்ட் ஆகக்கூடிய அந்த சாலிட் வேஸ்ட் எல்லாமே வந்து மேனுவல் ஆர் மெக்கானிக்கலாக வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதன் மூலயமா ரிவர் பாடிஸ்லாம் வந்து பொல்யூட் ஆகிறது கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
காயினேஜ் வித் த இமேஜஸ் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸ் டேட் பேக்ஸ் டு குஷானாஸ். இப்போ வந்து ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, குஷானாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சென்ட்ரல் ஏஷியா ரீஜனில் வந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. அரௌண்ட் 3rd century AD டைமில் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட காயின்ஸில் என்னென்னா லக்ஷ்மி காடோட இமேஜ் வந்து இது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்டோக்ஸோ அப்படிங்கிறது என்ன, ஈரானிக் காடஸ் ஆஃப் வெல்த். இந்த 2 காட்ஸோட இமேஜ் வந்து குஷானாவோட காயினில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகரா கிங்ஸ் இருக்காங்களே அவங்களோட காயினேஜ்லையுமே ஹிந்து ஐடல்ஸ் வந்து இருந்திருக்கு. முக்கியமாக ஹரிஹரா 2 அவரோட பீரியடில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண காயின்ஸில் பிரம்மா, சரஸ்வதி, விஷ்ணு, லக்ஷ்மி அண்ட் சிவபார்வதி இவங்களோட பிக்சர்ஸ்லாம் வந்து அந்த காயின்ஸில் இருக்குது. சாரி, பிக்சர் இல்லை, இம்ப்ரிண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து காயின்ஸில் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முகமது கோரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிருத்திவிராஜ் சௌஹானை வந்து வின் பண்ணதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் டரின் இன் 1192 ADயில் வின் பண்ணதுக்கப்புறம் காடஸ் லக்ஷ்மி இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த கிங்டம் என்ன ஹிந்து காட் இமேஜஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குஷானாஸ், விஜயநகர எம்பையர்ஸ் அண்ட் முகமது கோரியோட தான் இந்த ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம். அசோலாபாத்தி வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீலி ஜீல் அப்படிங்கிற இடத்த சொல்கிறாங்க. இந்த ஜீல் அப்படிங்கிறது என்னென்னா பெரனியல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் த வைல்ட் லைஃப். அந்த சாங்சுரியில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப்க்கு பெரனியல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அதுதான். இப்போ அந்த ரீஜன் வந்து ஆக்சுவலாக அபெண்டான்டு மைனிங் ரீஜனாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ கிரவுண்ட் வாட்டர் அண்ட் ரெயின் வாட்டர் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அந்த 4 ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ்க்காக மென்ஷன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி சங்கராலயா அப்படிங்கிறது என்னென்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம். இது வந்து என்னென்னா டெல்லியில் இருக்குது. இந்த மியூசியமில் பார்த்திங்க அப்படின்னா 14 பிரைம் மினிஸ்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இதில் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, கரண்ட் பிரைம் மினிஸ்டர், அவரோடதையும் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹாக் அப்படிங்கிற ஹோமிங் ஆல் த வே கில்லர். இது வந்து ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு. இது எந்த கண்ட்ரியை சேர்ந்தது அப்படின்னா யூஎஸ்ஏவோட டிஃபென்ஸஸ் சேர்ந்ததாக இருக்குது. அண்ட் ஹாக் இஸ் த ப்ரீடெசிசர் ஆஃப் பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா எந்த கண்ட்ரியை சேர்ந்தது, இது எதோட ப்ரீடெசிசர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ல்டு எனர்ஜி அவுட்லுக் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட எனர்ஜி டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ரைஸ் ஆக போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளைம்பிங் 3% ஆனுவலி, அரௌண்ட் 3% ஒவ்வொரு இயரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டேட்டா பாயிண்ட்காக மென்ஷன் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து அந்த டர்க்கியோட பார்டரிங் கண்ட்ரிஸ் எது ஞாபகம் வச்சுக்கணும். டர்க்கியோட கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்காரா. அண்ட் இதோட பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து கிரீஸ், பல்கேரியா, அண்ட் தென் ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜான், ஈராக், சிரியா. அண்ட் இதோட பார்டரிங் சீஸ் என்னென்ன, பிளாக் சி, மெடிட்டரேனியன் சி, இதையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். அண்ட் இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் பிஒய்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டடி படியில் வந்து NCERT கிளாஸஸ் அண்ட் Prelims மெயின்ஸ் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு ஏதாவது மெசேஜ் ஒரு கால் பண்ணிக்கலாம். அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.